அம்மா தாய் கவிதா தொகுப்பாளினி அவர்களே, பயங்கரமா சொல்லி வச்சிட்டீங்க, நன்றி. அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிறேன். ரோஜா பூ வச்சேன்னா கருப்பு ஆடையில் இருந்திருந்தேன், கருப்பு தான் இன்னைக்கு அடிக்குது எல்லாத்தையும். சரி, ஒரு இந்த கொத்தேனி எங்க கை கிடைக்க போகுதோ, பாவம் தயாரிப்பாளர் ரொம்ப செலவழிச்சு கொண்டாந்தாரா, சரி ஒன்னு எடுத்துக்குவோம். சட்டை கிழிஞ்சிருக்கு, அதை மறைக்கிறதுக்காக குத்தி வச்சேன். பார்க்க அழகா இருக்கா? நீங்க ஈரோடு இடுப்பதான் பார்ப்பீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா அங்கதான் தங்க தகன்னு மின்னுது, கையிலையும் மின்னுது பாரு வளையல். நன்றி. யாவருக்கும் வணக்கம். மக்கள் தொடர்பாளர் சுரேஷ், சதீஷ், கவிதா தொகுப்பாளினி மற்றும் தேவராஜ் பத்திரிகையாளர், எல்லாருமே, அனைத்து தாளிகையாளர்கள், பார்வையாளர்கள், திரைப்பட சுவைஞர்கள், இந்த படத்தின் தயாரிப்பாளர் அமெரிக்காவில இருந்து வந்து எடுத்திருக்காங்க இல்லையா, அமெரிக்காவில் குமார் அவர்கள், மற்றும் இயக்குனர் அறிவழகன், ஈரம் பட இயக்குனர் அறிவழகன். ஈரமெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை, தாக்கத்தை தமிழ் திரைப்படத்தில் ஏற்படுத்திச்சு. அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. அவர்கிட்ட கௌதம் கோவிந்த் தானே, சரி, கௌதம் கணபதி. என்ன எனக்கு என்னமோ அந்த அம்னீசியா மாதிரி நிறைய வந்துருச்சு, தெரிய மாட்டேங்குது. மற்றும் புதுமுக இசையமைப்பாளர் மனோஜ், ஆர்ட் டைரக்டர். நல்லா போட்டிருந்தீங்க, செட்டு மாதிரி தெரியல. துப்பாக்கியெல்லாம் ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு. நான் ஷூட் பண்ணியிருந்தா எதுவும் அவ்வளோதான், குண்டு பாஞ்சிருக்கும். அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இளம் கதாநாயகன் நல்லா அழகா இருக்காங்க. தர்ஷன், உங்க தரிசனம் படம் வெளியானதுக்கு அப்புறம் உங்க தரிசனம் வேண்டி எத்தனை பொண்ணுங்க அலைய போறாங்களோ தெரியல. கதாநாயகி அப்படித்தான் இருக்காங்க, பனியில் பூத்த மலர் மாதிரி குளிச்சுட்டு அப்படியே இருந்திருக்காங்க. நல்ல அற்புதமான தேர்வு. மற்றும் இவங்க போலீஸ்காரியா நடிச்சாங்க என் கூட, இந்த பச்சையம்மன் அவர்கள். அம்மா பேரு ரம்யா மேடம். ஐயா சிரிக்க கூடாது ஐயா, திடீர்னு கூப்பிடுறாங்க, என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. அவங்கள பாராட்டணும், பேர் சொல்லாம விட்டா தப்பாயிடும். இசையமைப்பாளர் நல்ல எங்கா இருக்காரு. இந்த கருப்பு படத்துலயும் ஒரு அபயங்கர்னு ஒரு பையன், சின்ன பையன் தான், இதே மாதிரி தான். இந்த மாதிரி புதியவர்களை ஊக்குவிக்கணும். அந்த வகையில நான் குமார் அவர்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். நீங்க வந்து எடுப்பீங்க, இன்னும் நிறைய எடுப்பீங்க. இந்த அப்டேட் பிக்சர்ஸ் அப்டேட்டா அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். இன்னும் சண்டை காட்சி நிபுணர்கள்லாம் விட்டுட்டு ராம்பவ ராஜ்குமார்கிட்ட ஒர்க் பண்ண அப்பா பேர் என்ன, பிரகாஷ், பயங்கரமா அவர் கூட இருப்பாரு. அவரோட சன்னு, அவருடைய மகன் சண்டை காட்சி எல்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்க ஒரு சண்டை காட்சி நிபுணர் மாதிரியே இல்லை, பெரிய ஒரு ஹாலிவுட் ப்ரொடியூசர் மாதிரி. ஒரு இவரு விஜய் மல்லையாவோட பார்ட்னர் மாதிரி பந்தாவா இருக்காங்க. அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அற்புதமா இருக்கு. மத்தியான வேலை, சாப்பாட்டு வேலை வேற ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு சரண்டர்னு பேர் வச்சிருக்காங்க. நான் அது உள்ள அறம் கூற்றாகும் அப்படின்னு ஒரு அற்புதமான அறத்தை தொகுப்பாளனி இளங்கோவடிகள் கூற்றில இருந்து எடுத்து சொன்னாங்க. அது அற்புதமா பேசுறாங்க, அதை பாராட்டணும் அவங்கள. சரண்டர் சரியான நேரத்துல வருது. இது 10ஓட 11 இருக்க போற படம் இல்லை. அதுல அந்த உத்வேகமும் அந்த ஆவேசமும் அந்த எடுப்புகள் அனைத்திலும் அவர் அறிவழகன் பேரை அவர் மாணாக்கர் கௌதம் கணபதி காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன். நிச்சயமா நல்லா இருக்கும். சரண்டர், சென்ட்ரலுக்கு ஸ்டேட் சரண்டர், ட்ரம்ப்ட மோடி சரண்டர், பொண்டாட்டிட்ட புருஷன் சரண்டர், எல்லாம் வரின்னு போட்டு என்னென்னமோ வரி கண்டுபிடிச்சு போடுறாங்கப்பா. இந்த நிர்மலா சீதாராமன் மேடம் எங்கதான் கத்துக்கிட்டு வந்தாங்களோ தெரியல.
சட்டியே பகுத்து விட்டுருவாங்க போல. எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் அந்த வரி இந்த வரி லொட்டு வரி லொஸ்கு வரி, இன்கம் டேக்ஸ் கட்டுறோம், கமர்ஷியல் டேக்ஸ் கட்டுறோம், அப்புறம் என்ன ஜிஎஸ்டி, அப்புறம் ஸ்டேட்டு சென்ட்ரலு, எல்லாம் ஒண்ணுக்கு 4 முறையில வசூலை பண்ணி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் அவுத்துட்டு விட்டுறதுனால மக்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சரண்டரா இருக்காங்க. அதனால இந்த தேர்தலில் ஒரு மாற்றமும் புரட்சியும் வெடிக்கணும். இந்த படம் அதுக்கு ஒரு முத்தாய்ப்பா அமையும் நினைக்கிறேன். இனிய மத்தியான வேலை உங்கள் சந்தித்ததில் மகிழ்ச்சி. இது பிரியாணி கிரியாணி போடுறீங்களா? சாப்பிட்டீங்களா? அதுக்குல்ல கேட்டேன். மத்தியான வேலையாச்சே முடிஞ்சு போனோம்னா சாப்பிடணுமே மக்கள், அதெல்லாம் போடுவாங்க. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இதில் நான் ஒரு எனக்கு என்ன பிரச்சனைன்னா 2 நிமிஷம் எடுத்துக்கலாம். எனக்கு போவேன், என் மேனேஜர் சொல்லுவான் இங்கே ஷூட்டிங்க இந்த இது அவ்வளோதான். நான் யாரும் என்னன்னு பார்க்க மாட்டேன். அதனாலதான் கொஞ்சம் அந்த அறிவழகனை பார்த்து எனக்கு அடையாளம் தெரியல சொல்றது இல்லையா. நான் பாட்டுக்கு நடிப்பாச்சே முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு வண்டியில் உட்காந்து போயிட்டே இருப்பேன். அப்படி பழகிட்டோம் இவ்வளோ வரைக்கும். அதனால பல இழப்புகளை நான் சந்திச்சிருக்கேன். பட் நம்ம அதிகமா லோடு எடுத்துக்க முடியாது இல்லையா. அந்த வகையில இப்போ பல படங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஒரே மூஞ்சி போர் அடிக்கிற பெரிய ஹீரோன்னு போட்டு ஒரு ஆளுகளவே சளிப்படைகிற மாதிரி படங்கள் வந்துட்டு இருக்கு. அது தவறு இல்லையா. மக்களே வெறுப்படைகிறாங்க. என்னடா இவன் படத்தை போய் எத்தனை தடவை பாக்குறது, வேற நடிகனும் கூட பார்க்கறது இல்லையா அப்படின்னு. அதனால நீங்க சரியான தேர்வு யங்ஸ்டர்ஸை ஊக்குவிக்கணும். கதைகளே அந்த மாதிரி பயங்கரமா செலவழிச்சு எடுத்திருக்கீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி, நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரம்யா ராமகிருஷ்ணா பேசுறேன். பிரசாத் லேப் எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டடான ஒரு லேப். பாலு மகேந்திர சார் படத்துல ஹீரோயினா பண்ணப்போ இங்க இருந்தேன். மகேந்திரன் சாரோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பாக்குறப்போ நான் இங்க இருந்தேன். ஸோ அவரோட மேக்கிங் ஆல்மோஸ்ட் நான் ஃபீல் பண்ண அன்னைக்கு ஹி வாஸ் லைக் ரியல் கிட் ஆஃப் பாலு மகேந்திர சார் ஸ்கூல், அதை சொல்லணும். இன்னைக்கு நான் இந்த படம் சரண்டர் நடிச்சிருக்கேன் அப்படின்னா மனசா வாச்சா கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3மே ஒன்றுபட்டா மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல ப்ராடக்டோ நல்ல விஷயத்தையோ செய்ய முடியும். ஸோ இங்க இருக்கிற எல்லாருமே தன்னோட ஹார்ட், மைண்ட் அண்ட் சோல் இதுல கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வி ஆல் லவ் சினிமா. அந்த சினிமால எப்படியாவது முன்னுக்கு வரணும், எப்படியாவது நம்ம அங்க வெறியா நிக்கிற இடத்துல மட்டும்தான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஐ கிவ் மை பிக் தேங்க்ஸ் டு கௌதம் சார் ஃபார் காஸ்டிங் மீ அண்ட் மகேந்திரன் சார். அதாவது மேக்கப்பே இல்லாம தான் நடிக்கணும் அப்படின்ற ஸ்கூல்ல இருந்து தான் நாங்க வந்திருக்கோம். ஸோ அதுல இருந்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரிபடி, ரைட் ஃப்ரம் எங்களோட மேக்கப் போட்டவங்கல இருந்து, எங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து, எங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர்ல இருந்து, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ல இருந்து, ஒரு டீமா எல்லாருக்குமே ஒரே மோட்டிவ், சக்சஸ் மட்டும் சரண்டருக்கு வேணும் அப்படிங்கிறது. ஸோ ப்ரெஸ்ஸும் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த சக்சஸ் கொடுத்தீங்கன்னா எங்களை மாதிரி we will want to really upcome and we want to reach the place. So உங்க ஹெல்ப் எங்களுக்கு ரொம்ப அவசியம். Thank you so much and thanks to universe. Thank you அம்மா. Thank you. என்ன உள்ள கொண்டு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு வரும்போது என்ன பயம்னா, லாலோட டிராவல் ஆகும் போது ரைட்டிங்ல அவரது பெருசா இருக்கும், நமக்கு எதாவது எடுப்படுமான்னு முதல்ல இருந்து இன்னி வரல டவுட் எனக்கு. எடிட்டர்லாம் இல்லை சார் பயங்கரமா இருக்கு, படம் செம்மையா இருக்கு, உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ கௌதம் சார் எனக்கு அரவிந்த் சார் ஸ்கூல்ல இருந்து வர்றதுன்னு தெரியும். அவர் எடுக்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் மாதிரி இல்லை எனக்கு. அவர் நான் ஆக்சுவலாக சரண்டர் ஆனேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அது செய்யறேன்ட்டு. என்ன மாதிரி வேணுமோ அது வேணுன்ற அளவுக்கு விட மாட்டார். ஆக்சுவலா ரொம்ப 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 நிறைய எஃபர்ட் போட்டாரு வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ். இன்னொன்று படம் உள்ள வர்றதுக்கு நான் இன்னொரு ரீசன் மெய்யேந்திரன். சினிமாவில் எனக்கு ஒரு 3 தம்பிங்க இருக்காங்க கேமரா சைடில். அதில் மெய்யேந்திரன் எனக்கு என் உடன்பிறவாத தம்பி. அவரோட படைப்புக்கு ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப ரொம்ப ரசிப்பேன். ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து லைக் நாங்கள் நிறைய டிராவல் பண்ணியிருக்கோம். இந்த படம் நிறைய கொடுத்துருக்கு. அதே மாதிரி தர்ஷன் நான் பிக் பாஸ்லாம் பார்க்கல, தர்ஷன் அங்கே ஸ்பாட்ல தான் பார்த்தேன். பயங்கர எனர்ஜி. ஒரு ஒரு ஹீரோவுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் இருக்கு. ஒரு ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி மாங்கராப்புல உளுந்து வாரி வேற லெவல்ல பண்றாரு. நான் தான் சொன்னேன், தம்பி இந்த எனர்ஜி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க, வேற லெவல்ல அமேசிங் எனர்ஜி. இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவல்ல இதை நான் ஃபீல் பண்றேன். இது பெரிய ஆள்லாம் இல்லை, வாட் எவர் ஐ ஃபீல் ஐ எம் டெல்லிங். ஆக்சுவலி மியூசிக் டைரக்டரோட ஒர்க் நான் சில இதில் பார்த்துருக்கேன். எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஹி இஸ் பார்ட் ஆஃப் திஸ் ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லணும்.
எங்கேயுமே வந்து நம்மள லெட்டலோனா இல்லை ஏதாவது ஒரு நம்ம புலம்புற அளவுக்கு எதுவுமே விடல. தி ரியலி டுக் கேர் வெரி வெல் ஆக்சுவலி. அண்ட் எடிட்டரோட இந்த கட்டுப்பு தான் சார் பார்த்தேன். அமேசிங். வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. யூஸ்வலாக ஒரு காக்கி சட்டைனால கொஞ்சம் பெரிய பெரிய படங்களை விட்டுருக்கேன் நான். அதில் என்ன உருட்டல் மிரட்டல் தானே இருக்கும், அதனால வேணான்ற மாதிரி ஒதுங்குவேன். இதில் அதை தாண்டி நிறைய விஷயம் இருந்தது. ஸோ அதனால வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மன்சூர் சாரை பத்தி இன்னைக்கு ஒரு லைன் மட்டும் சொல்லிடுறேன். அந்த ஷூட் ஸ்பாட்ல பார்க்கும்போது எனக்கு அவர் அப்படியே இறங்கி நடந்து வரும்போது என்னடா அந்த சிங்கத்தை எப்படி உள்ள ஒரு சிங்கத்துல கோகைக்குள்ள அடக்குற மாதிரி அது அப்படி நடந்து வண்டியில இருந்து இறங்கி உள்ள போகும்போது லிட்டரலி அதுல வந்து அவரை பார்க்கும்போது இன்னும் அந்த ஃப்ரேம்ல நான் சீன்ல பார்க்கும்போது எனக்கு அப்படியே உண்மையா சிங்கம் உட்காந்துருக்க மாதிரி இருந்தது சார். அது இதை நான் ஃபீல் பண்றேன். கிண்டலாலாம் சொல்ல. அங்க நான் ஆக்சுவலா அந்த சீன்ல பார்க்கும்போது இப்ப ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும்னு வச்சுங்களேன், அங்க உண்மையா அவரை பார்த்து எனக்கு அப்படியே மிரண்டேன் ஆக்சுவலா. சிங்கமாவே தெரிஞ்சது எனக்கு. படம் நிச்சயமா நல்லா இருக்கும் நான் நம்புறேன் சார். நான் பார்த்த போர்ஷன்ல என்னோட டப்பிங் போர்ஷன்ல பார்த்தப்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல் த பெஸ்ட். அண்ட் தேட்டர்ல அவசியம் நீங்க பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இவ்வளோ பெரிய இன்ட்ரோடக்ஷன். ஓகே, இங்க வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கௌதமன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நன்றி. சரண்டர் பத்தி ஷார்ட்டா சொல்லணும்னா, இட்ஸ் லைக் ஹார்ட் ஒர்க், எஃபர்ட்ஸ் அண்ட் டிசிப்ளின். அண்ட் முக்கியமான விஷயத்தை நான் தமிழ்ல சொல்றேன், விடாமுயற்சி. இது எல்லாமே சேர்ந்தது தான் சரண்டர். இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருமே பேக் கேம் ஃப்ரண்ட் கேம் இருக்கிற எல்லாருமே அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் சார் நான் ரொம்ப மென்ஷன் பண்ண நினைக்கிறேன், அவ்வளோ அழகா இருந்துச்சு நான் பார்த்தேன். ஸோ இந்த படத்துக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. August 1 ரிலீஸ் ஆகுது வேர்ல்ட் வைட். உங்க எல்லாரோட சப்போர்ட் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவை. நீங்க எழுதுற எழுத்துக்கள் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எங்க எல்லாருக்கும். ஸோ நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ரொம்ப நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. இவ்வளோ பெரிய க்ரௌட் முன்னாடி கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. பட் எங்கள் டைரக்டர் இருக்கார். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அன் அ பார்ட் ஆஃப் அறிவிலகன் சார் ஸ்கூல். எங்களோட டீம்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. தேங்க்ஸ் டு மை அறிவிலகன் சார் டீம். ஸோ இந்த படம் வந்து ஹானஸ்டான ஒரு ஹானஸ்டாக எடுத்துருவோம். அந்த படத்தை எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஆஸ் அ ப்ரொடியூசர் சப்போர்ட்டட் வெரி வெல். படத்தில் பாட்டு கிடையாது. இன்டென்ஷன்லாம் எதுவும் அவாய்ட் பண்ணல. வேற அந்த ஸ்கிரிப்டுக்கு அது தேவைப்படலை. ஸோ இதை எதுவுமே அவர் என்கிட்ட வந்து ஒரு சாங் வைங்க ஒரு அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் எந்தவித கம்பல்ஷனும் இல்லாமல் இந்த படத்தை ட்ரை பண்ணோம். பட் ஃபைனலாக எல்லாமே நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகி வந்திருக்கு. மீன் ஐ ஹேவ் டு தேங்க் திஸ் டைம் மெய் அண்ட் தென் ஆக்ஷன் சந்தோஷ் அண்ட் தென் மனோஜ். அவன் வந்து எல்லாமே தம்பி மேலே தான் வாடா போடன்னு தான் கூப்பிடுவோம். ஸோ தேங்க்ஸ் மனோஜ் அண்ட் எடிட்டர் ரேணு. ஸோ எல்லாமே வந்து நம்ம அறிவழகன் சார் அந்த செட்டப்லேருந்து வந்தவங்க தான். ஒரு ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஒர்க்கிங் பண்ணாமல் ஒரு என்ஜாய் பண்ண எடுத்தப்பட்ட படம் தான் அது. சோஃபார் எல்லா படமாகவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சோஃபார் நாங்கள் பார்த்த முடிக்க ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து ஒரு ரேண்டமாக ஒரு 50 பேரை பிக் பண்ணி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் பப்ளிக்ல இருந்து எடுத்து படத்தை ஸ்க்ரீன் பண்ணி காமிச்சோம். ஸோ ஓவரால் தே ஆர் வெரி பாசிட்டிவ் அபவுட் தட் ஃபிலிம். ஸோ எங்களுக்குமே ப்ரொடியூசருக்கும் சரி இந்த டீமுக்கும் சரி வி கெட் இன் அ கைண்ட் ஆஃப் அ கான்ஃபிடென்ஸ். ஸோ வி ஆர் லான்ச்சிங் அவர் ஃபிலிம் ஆன் August 1 in the theatre. I have to support our sincere efforts and thank you for everyone. Yeah. தேங்க்யூ சார். படக்குழுவை வாழ்த்த வந்திருக்கும் இயக்குனர் சண்முகம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் ஆலமர விழுதுகளாய் அறிவழகனின் அடுத்தடுத்த படைப்பாளிகள் தமிழ் சினிமாவில் காலூன்றி வருகின்றனர். விசுவாசத்தையும் கடமையையும் வலுவான நம்பிக்கையும் கொண்டு தன் உதவியாளர்கள் மேல் இங்கு ஈரத்துடன் வாழ்த்த வந்திருக்கும் அறிவழகன் இயக்குனர் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சரண்டர் என்னோட அசிஸ்டன்ட் கௌதம் பண்ண படம். ஸோ லாஸ்ட் வீக் ஒரு படம் இன்னும் சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்து நான் இன்வைட் பண்ணி அந்த படத்துக்கு இப்போ இது அட்டென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த படத்துக்கு ஏன் அட்டென்ட் பண்ணியிருந்தேன்னா
ஒரு ஃப்ரெண்டும் இன்வைட் பண்ணியிருந்தாரு. மேலும் வந்து அந்த படம் வந்து ட்ரெய்லரே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு ஹாரர் சப்ஜெக்ட். ஸோ அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோட் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ஒரு விஷ் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஹார்ட்ஃபுல்லாக தான் அந்த ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஸோ அப்படி அந்த ஒரு படத்துக்கு நான் வந்து கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணும்போது இந்த படத்துக்கு என்னோட அசிஸ்டன்ட் மட்டும் இல்லை, ஒரு டைரக்டராக மட்டும் இல்லை, இந்த டோட்டல் டீமே வந்து எனக்கு வந்து பரிச்சயமான டீம் தான். மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து டோட்டல் டீமாக இருந்திருக்காங்க. ஒரு ப்ரொடியூசர் வந்து அவரை நம்பி வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ சார் ஒரு பாயிண்டில். இந்த படத்தில் ஒர்க் பண்ண என் சார்ந்த ஃபர்ஸ்ட் டெக்னீஷியன்ஸ் நான் சொல்லணும்னா, ட்ரெய்லர் ரொம்ப பார்த்தேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எல்லா ஆங்கிலையுமே வந்து அந்த படத்தை வந்து இன்னும் வந்து அந்த ட்ரெய்லர் வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ட் டைரக்டர் மனோஜ். மனோஜ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்தே எனக்கு தெரியும். அதாவது வந்து பார்டர் படத்துக்கு அதுக்கு முன்னாடி இருந்து தெரியும். ஸோ ஒருத்தரோட திறமை அப்படின்றது நம்ம வந்து அவங்க வந்து நம்மகிட்ட சான்ஸ் கேட்கணும் அப்படின்னு கிடையாது. அந்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இவர்கிட்ட வந்து ஒரு வேலையை கொடுக்கும்போது கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த படங்களில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பொறுப்பு வந்து அவங்களே தேடி வரும். ஸோ எங்கே வந்து தானாக தன்னோட ஒர்க்கை வந்து ஒரு சின்சியராக ஆனஸ்டாக காமிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஒர்க்கை வந்து அவங்களுக்கு தேடி போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து எனக்கு வந்து மனோஜ் உள்ளே வந்தார். வந்ததுக்கப்புறம் சப்தம் அப்படின்ற ஒரு படம் வந்து அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் சான்ஸாக கொடுத்தாரு. அந்த படத்தோட அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் அப்படின்றது சரி அருண் சார் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் கண்டிப்பாக கதையும் ஒரு டைரக்டரும் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த படத்தில் எனக்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண படம் தான் அந்த சரண்டர். ரொம்ப சூப்பராக இருக்குது மனோஜ். அது நான் ஃபர்ஸ்ட் டே வந்து அது வந்து பார்க்கும்போதே வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன், ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பட்ஜெட் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக வந்து நான் நினைச்சதெல்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்றத என்றைக்குமே வந்து ஒரு டெக்னீஷியனும் சரி ஒரு டைரக்டரும் நினைக்கவே கூடாது. நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு அமௌண்ட் ஒரு பட்ஜெட், இந்த பட்ஜெட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து கிடைக்கிறதுல எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து லைஃப்பில் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்கணும்னு நம்ம சொல்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல தான் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸையும் வந்து அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்து தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்க ஒரு பாயிண்டில். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எடிட்டர் ரேணு. சாபு, என்னோட எடிட்டர் சாபுவோட அசோசியேட்டாக இருந்தார். பார்டர் எல்லா படத்துலையுமே வந்து த்ரோட் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ என்னன்னா எங்கள் 2 பேர்த்தோட வேவ் லென்த் அப்படி வந்து எல்லா டைம்லையும் வந்து எங்கள் 2 பேர்த்தோட வேவ் லென்த் வந்து கரெக்டாக பிடிச்சிட்டு அதை கரெக்டாக கூட ட்ராவல் பண்ணுற ஒரு எடிட்டர்னு நான் சொல்லுவேன் ஒரு பாயிண்டில். அது சாபுக்காக இருக்கட்டும் எனக்காக இருக்கட்டும் அப்படின்றத நான் ரொம்ப சொல்லுவேன். ஏன்னா ஒரு அசோசியேட் அப்படின்றது வந்து ஒரு டைரக்டருக்கும் சரி ஒரு எடிட்டராக இருக்கட்டும் எல்லா ஒரு கேமராமேனாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க அசோசியேட் அசிஸ்டன்ட் அப்படின்றது ரொம்ப வந்து ஒரு தான் சொல்கிற வேலையை வந்து செய்யணும் அப்படின்றது கிடையாது. தான் சொல்கிற வேலையை மட்டும் செய்யாமல் அதுக்கு மேலே வந்து அந்த படத்துக்கு என்ன அவங்களால ஒரு உழைப்பை வந்து போட முடியும் அப்படின்றது கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக வந்து 100% வந்து தேவை. அந்த மாதிரி ஒரு அசோசியேட் அசிஸ்டன்ட் அப்படின்றது தான் வந்து ஒவ்வொரு சீஃப் டெக்னீஷியன்ஸும் வந்து உண்மையான சீஃப் டெக்னீஷியன்ஸ் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து அவங்களும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி இந்த படத்தில் வந்து எடிட்டர் அமைஞ்சிருக்க வந்து ரேணு அப்படின்றது உண்மையிலேயே வந்து இந்த படம் வந்து உனக்கு பெரிய அளவில் வந்து ரீச் ஆகும் அப்படின்றத நான் சொல்லுவேன் ஒரு ஃபைனில். ஸோ அடுத்து கேமராமேன் எனக்கு ஃபஸ்ட் டே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த கான்ட்ராஸ்ட் லைட்டிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த கலர்ஸாக இருக்கட்டும், யூஸ் பண்ண கலர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப சூப்பர் ஃபைன். என் ஸ்டன் மாஸ்டர் வந்து இன்னைக்கு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது சார். ஃபைன், சூப்பர், ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் விகாஷ். ஃபைன். என்னோட படத்தோட ஃபங்க்ஷனில் தான் வந்து அவரை பற்றி நிறையா சொல்லணும்னு நினச்சேன். அது கரெக்டாக நான் ஒரு டைமாக வந்து அப்படியே தள்ளி போயிட்டே இருந்துச்சு. தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்றது எனக்கு என்னோட டிஓபி பார்டர் படத்தோட டிஓபி வந்து தமிழ் ராக்கர்ஸோட டிஓபி ராஜசேகர் வந்து எனக்கு வந்து சொன்னார், விகாஷ்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காப்புல நீ வந்து யூஸ் பண்ணிப்பாரு நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை சொல்லிட்டு வந்து ஒரு சின்ன ட்ராக் மட்டும் தமிழ் ராக்கர்ஸ் கேட்டேன். கேட்டோன்னே வந்து எனக்கு ரொம்ப வந்து அப்பீலிங்காக இருந்துச்சு. அதாவது ரொம்ப சூப்பராக இன்னொரு டியூன் வந்து நம்ம கேட்கணும் ஒரு டேரக்டர் அப்படின்றதுனால இல்லை எனக்கு இன்னொரு ஆப்ஷன் டியூன் வேணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு தங்கன்றது வந்து 2 அடியிலும் கிடைக்கலாம் 10 அடியிலும் கிடைக்கலாம். எனக்கு 10 அடியில தான் தங்கம் கிடைக்கும் அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணிட்டு முடியாது. எனக்கு 2 அடியிலேயே வந்து கிடைச்ச தங்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து அந்த மியூசிக்காக இருக்குது விகாஷ் தான். ஆமாம் சார்.
எல்லாம் டைம் காலம் இந்த காலம் தான் சார் எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட்ல. அப்படி ஒரு ஸோ என்னோட படங்கள் வந்து மியூசிக் வந்து ஆர்ஆர் போகும்போது சரி, திடீர்னு வந்து மியூசிக் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்ஆர் போட்டுட்டு ஒன்று கூப்பிட்டுட்டேன் சார் வந்து மியூசிக் பண்ணியிருக்கேன் அனுப்பிட்டுமா அப்படின்னா, இல்லை இல்லை நான் ஸ்டுடியோலேயே வந்து பார்க்குறேன், அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு ஆம்பியன்ஸ் ஃபீல் அப்படின்னு அவரும் விரும்புவார், நானும் விரும்புவேன். போய் பார்ப்பேன். போய் பார்க்கும்போது அந்த படத்தோட விஷுவலை தாண்டி ஒரு இன்னும் ஜாஸ்தியாக வந்து ஸ்ட்ராங்காக பயங்கரமாக இருக்கும் ஒரு பாயிண்ட்ல. இதுக்கு மேலே கேட்கவே முடியாது அப்படின்ற மாதிரி. நான் வந்து விகாஸ்ட்டு வந்து ஜோக்காக சொல்லுவேன், விகாஸ் வந்து இப்போ வந்து நீங்கள் போட்டுக்க மியூசிக் வந்து எனக்கு வந்து ஒரு விஷுவலில் வந்து எனக்கு வந்து ஒரு 5 ஹெலிகாப்டர் தேவைப்படுது ஒரு பாயிண்ட்ல. ஸோ அதனால வந்து எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. நான் 5 ஹெலிகாப்டர் வச்சுட்டு நான் வந்து அந்த சீன் எடுத்துட்டு வரும்போது அந்த மியூசிக் போட்டு கொடுத்துருங்க எனக்கு அப்படின்னு. ஸோ இவர்கிட்ட வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் டேரக்டர் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றது தான், எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக எனக்கு ஃபீல் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் விகாஷை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு அதான் கேட்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக அந்த படத்துக்கு தேவையான எல்லா எக்ஸிபிட் அந்த முழு உழைப்பை வந்து போட்டு கொடுத்துருவார் ஒரு பாயிண்ட்ல. அதான் கௌதம் போட்டு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் அவர் கம்மியாக கேட்டிருக்காரு ஒரு பாயிண்ட்ல. ரொம்ப சூப்பர். விகாஷ் வந்து இன்னும் ட்ராவல் பண்ண வேண்டிய தூரம் வந்து இன்னும் நிறைய இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக நம்ம பண்ணுவோம் கண்டிப்பாக. நிமிஷம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன். இப்போ எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு வந்த ரீசெண்டாக வந்த பிக் பாஸ் அத்தனையுமே வந்து ஃபுல் எபிசோடு வந்து என்னோட டைம் ஒரு ரைட்டிங் பீரியட்னு நம்மளுக்கு ஒன்று இருக்கும். ஷூட்டிங் டைமு ரைட்டிங் பீரியட். அந்த ரைட்டிங் பீரியட் டைமில் வந்து அந்த நான் பார்த்த ஃபுல் பிக் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தர்ஷன் வந்த அந்த பிக் பாஸ் தான். அது இன்னைக்கு வரைக்கும் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆன ஒரு பிக் பாஸ்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதில் பார்ட்டிசிபேட் எல்லாருமே வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அதில் 2 பேர் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தேன். ஒன்று தர்ஷன், ஒன்று முகன். ஸோ நான் ஒரு லவ் சப்ஜெக்ட் எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து தர்ஷன் முகன் யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணணும் அப்படின்றது 2 பேருமே வந்து ரொம்ப சார்மிங்காக இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னோட அசிஸ்டன்ட் கௌதம் படத்தில் வந்து த்ரூ அவுட் வந்து ஃபஸ்ட் படம் அமைஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதை காஸ்ட் பண்ணது கௌதமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அந்த இன்னைக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் படத்துக்கான டெபியூ படத்துக்கான இல்லாமல் மெயின் வந்து அந்த ஆக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு லவ் சப்ஜெக்ட் அப்படின்றது பண்ணுறது ஓகே, பட் எடுத்தோன்னே டெபியூவாக வந்து அது ஆக்ஷனாக பண்ணி அதில் வந்து ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் படம் தான் நான் எப்படி ஆக்ஷன் ஹீரோவாக அக்செப்ட். இளைப்பாற உதவும் மரங்களாக ஆளுமையுடன் காக்கியின் அதிகாரங்களை தன் நடிப்பில் கொண்டு வந்து தன் இனத்துக்கும் இனமான மக்களுக்கும் வேர்களை விட்டுக் கொடுக்காத விருட்சங்கள் போல தமிழ் சினிமாவில் உங்களின் ஒவ்வொரு முயற்சியும் வேரூன்றிட வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் சரண்டர் ஹீரோ தர்ஷன் தியாகராஜா அவர்களை. கவிதா மேம், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட டைரக்டர் கௌதம் சார். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கௌதம் சார் ஸ்டார்ட்ல இருந்தே என்ன ஒரு பெரிய ஹீரோ மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். ஏன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல இருக்கும்போது அவரே என்னை தேடி வந்து சீன்ஸ் கொடுத்து தர்ஷன் இதுதான் நாங்கள் இன்னைக்கு எடுக்க போறோம்னு சொன்னாரு. அப்ப நான் சார் இதை நீங்க கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேன்ல. இல்ல ஒரு ஹீரோ அப்படிதான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டேல இருந்து லாஸ்ட் டே வரைக்கும் நான் அப்படிதான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாரு. தேங்க்யூ சார். அண்ட் ரீசெண்டா ஒரு பர்சனலான இஷ்யூ வரும்போது அது சாருக்கே தெரியாது. ஸோ எனக்காக வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நின்றாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் மூலமா உங்க சந்திப்பு கிடைச்சது ஐ அம் வெரி ஹாப்பி சார். அண்ட் ப்ரொடியூசர் சார், யூஸ்வலா ஒரு சின்ன படம் மாதிரி இல்லாம ஒரு 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 சப்ஜெக்டை நம்பி இவ்வளவு ஒரு அமௌண்ட்டை போட்டு இன்னும் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலயும் இவ்வளவு ஒரு அமௌண்ட்டை போடுறதுக்கு யாருக்குமே மனசு வராது சார். பட் எனக்கு ஏன்னா யூஸ்வலா ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸோட பேச மாட்டாங்க ஆஃப்டர் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரொடக்ஷன்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல என்ன நடக்குதுன்னு. பட் சார் டெய்லி எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ தேங்க்யூ சார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் நான் எப்பவுமே நம்புற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டிஓபி சாருக்கு மட்டும் ஹீரோவை பிடிச்சிட்டுனா ஸ்க்ரீன்ல அழகா தெரியும். அதால நான் ஸ்டார்ட்ல இருந்து டிஓபி சார் தேடி போய் ஒரு ஐஸ் வந்து வைப்பேன். ஸோ அந்த விதத்துல மெய்யேந்திரன் சார் தேங்க்யூ சார். ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்ணுல ஒரு கட்டி வந்துருச்சு. ஸோ அதால தர்ஷன் இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப க்ளோஸா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 டேஸ்க்கு அப்புறம் அந்த கட்டி போயிருச்சு. அப்ப மெய்யேந்திரன் சார் கூப்பிட்டு தர்ஷன் இனி ஆட்டத்தை பாருங்க அப்படின்ட்டு சாரே வேணானாலும் எனக்கு க்ளோஸ் சேர்த்தாரு. ஸோ தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ரொம்ப முக்கியமான ஆள் யாரு அப்படின்னா ரேணு சார் தான். ஏன்னா
ஒரு ஷாட் எடுத்தாலும் டைரக்டர் சார், டிஓபி சார் எல்லாம் டிஸ்கஷன்ல இருப்பாங்க. அப்புறம் கடைசியா நாம எல்லாம் பேசினா ஓகே, ரேணுட்டு ஒரு ஐடியா கேட்டுப்போம் அப்படின்னு தான் ஒரு ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும். நான் அப்ப யாரு ரேணு சார் அப்படின்னு, ஏன்னா ரேணு சார் இருந்து எவ்வளவு ஒரு நல்ல சீன் எடுத்தாலும் ஓகே நல்லா இருக்கு இவ்வளவுதான் வரும். பட் பர்சனலா அவரு ரீசெண்டா ஒரு 2 டைரக்டர்ஸ் வந்து ஸ்டோரி சொன்னாங்க. அந்த ஸ்டோரி சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் யாரு சார் என்ன ரெஃபர் பண்ணது அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம், ரேணு சார் இந்த ஸ்டோரி சொன்னேன். ரேணு சார் தான் தர்ஷன் சொல்லுங்க, தர்ஷன் கரெக்டா இருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் அவர் ஃபோன் பண்ணி இந்த விஷயம் நடந்ததாவே எனக்கு சொன்னதில்லை. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் முதல் 2 படத்துலயும் ஃபைட்ஸ் இல்லை. ஸோ இதுல 3 ஃபைட் இருக்கு எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சந்தோஷ் சார் வந்தாரு. அண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் பெரிய பெரிய படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்காரு. பட் இதுல அந்த ஃபைட்டு ரொம்ப பேசப்படும் நான் நம்புறேன். ஏன்னா எந்த ஒரு நிறைய ரோப் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சார் வந்து சாரே நின்று டபுள் செக் பண்ணிட்டு தான் என்ன உள்ள விடுவார். ஸோ தேங்க்யூ சார். நிறைய படங்கள் உங்க கூட ஒர்க் பண்ணோம். அண்ட் மியூசிக் டைரக்டர் ஆக்சுவலா டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் வீட்டுல இருந்து சரி என் ஃப்ரெண்ட்ஸும் சரி கேட்ட விஷயம் யாரு மியூசிக் அப்படின்ட்டு. விகாஸ் சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா சீன்ஸா பண்ணும்போது தெரியல, அப்புறம் மியூசிக்கோட பார்க்கும்போது தான் தலைமை என்ன காப்பாத்தி விட்டாரு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மன்சூர் அலிகான் சார், நாங்க எல்லாரும் அவர் படங்கள் பார்த்து வளர்ந்தது, ஊர்ல இருந்தாலும் சரி ஸ்ரீலங்கால இருந்தாலும் சரி. ஸோ அவ ஒரு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு நான் நேர்ல பார்த்ததில்ல. ரவிக்குமார் சாருக்கு அப்புறம் லால் சார், சுஜித் சங்கர் சார், மன்சூர் அலிகான் சார் தான் நேர்ல பார்த்துருக்கோம். எல்லாரையும் ட்ரீட் பண்ற நாங்க ஏதோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கோம்னு நினைச்சிட்டு உள்ள போவோம். அங்க ஒரு சீனியர் ஆக்டர்ஸ் நம்மளை தூக்கி சாப்பிடுவாங்க. இது என்னடா ஹார்ட் ஒர்க், இப்ப பாரு இந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. ஸோ நிறைய விஷயம் அவங்க கூட இருந்து லேர்ன் பண்ணேன். வந்ததுல இருந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், தமிழ், சபரி, மாறன். ஏன்னா யூஸ்வலா சார்கிட்ட ஏதாவது ஒரு கரெக்ஷன் சொல்லணும்னா எப்படி சொல்றது அப்படின்ட்டு நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் பிடிச்சிட்டே இங்க வா இது எப்படியாவது சார்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்ட்ல இருந்து அந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருந்தாங்க. அண்ட் அருள் சார் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து என்ன மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு. நான் ஏன் அருள் சார் என்ன கைஸ் வைக்கிறாரு, நான் அந்த மாதிரி ஒண்ணும் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு. பட் அந்த ஒரு ஜெனியூனிட்டி ஸ்டார்ட்ல இருந்து இன்னும் வரைக்கும் இருக்கு. எப்ப பார்த்தாலும் சூப்பரா வருவாடா, இந்த ஹார்ட் ஒர்க்கை விட்டுறாதுன்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ், சில விஷயங்கள் நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் யார் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் யார் இல்லை. ஸோ நான் சென்னை வந்ததுல இருந்து எனக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சலா இருந்த செந்திலன், அவங்க ஃபேமிலி, அப்புறம் நரேஷ், என் தம்பி லோகேஷ், இன்பா, முரளி அண்ட் பிரவீன், முக்கியமாக ஹர்ஷிகா. ஸோ இவங்க எல்லாரும் என் கூட இருக்கிறதெல்லாம் இந்த ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு இந்த டைம்ல நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ப்ரெஸ்ஸும் மீடியா மக்களும். பிக் பாஸ்ல இருந்து இந்த லெவலுக்கு வரத்துக்கு முக்கியமான பங்கு நீங்க மட்டும்தான். ஏன்னா அங்க இருந்து என்னோட வாழ்க்கை நடந்த விஷயங்கள், முதல் படமா இருக்கட்டும் 2வது படமா இருக்கட்டும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது நீங்க தான். அண்ட் ரீசனா நடந்த இஷ்யூல கூட நைட் ஒரு 2:30க்கு என் வீட்டு அட்ரஸ் தேடி நம்ம சைட்ல இருக்கிற நியாயத்தை எடுத்து சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நான் இங்க இருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்துலயும் அந்த மாதிரி ஒரு உழைப்பை கொடுத்துருக்கோம். நான் மட்டும் இல்லை, இங்க இருக்கிற எல்லாருமே கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறோம். அப்படி பிடிச்சிருந்தா இந்த படத்தையும் மக்களுக்கு சேர்த்துருங்க. தேங்க்யூ.